Hello friends, welcome to my channel Something for Everyone. உங்களை நிறைய பேர் பிட்காயின்னா என்ன, அதை வச்சு நிறைய பேர் எப்படி கோடீஸ்வரங்களானாங்க, இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பிட்காயின் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ப்ராசஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் பிட்காயினை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே போல் சிமிலர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பிட்காயின் அப்படிங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி. பிட்காயினோட வரலாற்றை பற்றி பேசணும் அப்படின்னா இன்னையிலிருந்து சுமாரா 12 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 2009ஆம் வருஷம் முதல் பிட்காயினை லான்ச் பண்ணாங்க. பொதுவாக ஒவ்வொரு நாட்டோட அரசாங்கமும் அவங்களோட கரன்சியை பிரிண்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ பிட்காயின் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனிங் மூலியமாக உருவாக்குறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பிட்காயினை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தாஷி நாகமோட்டோ அப்படிங்கிறவர். இவர் ஜப்பானை சேர்ந்தவர். ஆனால் இந்த சத்தாஷி நாகமோட்டோ ஒரு தனி நபரா அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா அல்லது ஒரு ஆர்கனைசேஷனா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸோ டேட்டாவோ கிடையாதுங்க. பிட்காயினோட மைனிங்கை பற்றி பேசணும்னா முதல்ல 2009 பிட்காயினை மைன் பண்ணப்போ ஒரு பிளாக்கை மைன் பண்ணா 50 பிட்காயின் கிடைக்குங்க. மே 2020 ஒரு பிளாக்கை மைன் பண்ணும்போது 6.25 பிட்காயின் தான் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஏன் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சரை இப்போ பார்க்கலாம். பிட்காயினோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் சப்ளையோட தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது மொத்தமா 21 மில்லியன் பிட்காயின் மட்டும்தான் புழக்கத்தில் இருக்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லாமே லான்ச் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ தற்போது நிலவரப்படி 18 மில்லியன் பிட்காயின்ஸ் ஆல்ரெடி வந்துடுச்சு. பிட்காயினோட மைனிங் ப்ராசஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைனர்ஸ் இருப்பாங்கங்க. அவங்க தான் இந்த பிட்காயின்ஸை மைன் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் செட் ஆஃப் ஆல்கோரிதம்ஸ், அதாவது இதை ஹேஷிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலியமாக தான் பிட்காயினை மைன் பண்ணி பிளாக் செயினில் இருக்கக்கூடிய பிளாக் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸில் ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. ஒரு டிரான்சாக்ஷன் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லா நெட்வொர்க்கோட நோடும் அதை கலெக்ட் பண்ணி அதோட வேலிடிட்டியை செக் பண்ணும். அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சரி, மைனிங்னு சொல்கிறீங்களே, இது எப்படி நடக்கும்? இதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்காயினை மைன் பண்ணுறதுக்கு ஹை ஸ்பீட் அண்ட் ஹை பவர் கம்ப்யூட்டர்ஸ் தேவைங்க. புது பிட்காயினோட டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணி பிட்காயினோட பிளாக் செயினில் ஆட் பண்ணால் அதை தான் பிட்காயினோட மைனிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை சூப்பர் பவர் கம்ப்யூட்டர்ஸ் மூலியமாக பண்ணுறாங்க. புது பிட்காயினோட டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணி பிளாக் செயினில் ஆட் பண்ணாங்கன்னா அதை தான் பிட்காயின் மைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஹை பவர்ட் கம்ப்யூட்டர்ஸ். அது போக இது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்கல் மற்றும் கிரிப்டோகிராஃபிக் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி இந்த மைனிங்கை அவங்களால பண்ண முடியும். இவ்வளோ மெனக்கெட்டு மைன் பண்ணுறாங்களே, இந்த மைனர்ஸ்க்கு என்ன ஆதாயம் இதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்காயினோட மைனர்ஸ் ஆர் ரிவார்டட் வித் நியூ பிட்காயின்ஸ்ங்க. ஒவ்வொரு பிளாக்கும் அவங்க கிரியேட் பண்ணும்போது பர் பிளாக்குக்கு 6.25 பிட்காயின்ஸை ரிவார்டாக அந்த மைனர் ரிசீவ் பண்ணுவாங்க. அது போக டிரான்சாக்ஷன் ஃபீஸையும் ஒவ்வொரு மைனிங் பிளாக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு மைனரோட டோட்டல் இன்கமில் 6.5% டிரான்சாக்ஷன் ஃபீஸ்லேருந்து வரக்கூடிய இன்கமாக இருக்குது. மிச்சம் அவங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கக்கூடிய பிட்காயின்ஸ்லேருந்து அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், பிட்காயினோட நேச்சரே பார்த்தீங்கன்னா அது லிமிட்டட் குவான்டிட்டியில் தான் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. 21 மில்லியன் பிட்காயின்ஸ் தான் ஒரு டைமில் புழக்கத்தில் இருக்க முடியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 18.5 மில்லியனை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேல்குலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா 2140ஆம் வருடம் லாஸ்ட் பிட்காயினை மைன் பண்ணிடுவாங்க. அப்படின்னா இந்த எல்லா பிட்காயின்ஸையும் மைன் பண்ணதுக்கு அப்புறம் வாட் வில் ஹேப்பன் டு த மைனர்ஸ் as well as the bitcoins? இந்த கொஸ்டின் எல்லாரோட மனசுலையுமே இருக்கும். ஸ்பெஷலி நிறைய பணத்தை நம்பி போட்டிருந்தாங்கன்னா அந்த இன்வெஸ்டர் மனசில் கண்டிப்பாக இந்த சந்தேகமும் பயமும் குழப்பமும் இருக்கும். அதுக்கான விடையை இப்போ பார்க்கலாம். எல்லா பிட்காயினையும் மைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்காயின்ஸ் புழக்கத்தில் தான் இருக்குங்க. அது எங்கேயும் காண போகாது. மைனர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிட்காயின் மூலியமாக வரக்கூடிய ரிவார்ட்ஸ் இன்கம் ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா புது பிட்காயின் அவங்க மைனே பண்ண மாட்டாங்க. ஆனால் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் மூலியமாக வரக்கூடிய இன்கம் அவங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். மைனர்ஸோட வேலை பிட்காயினை மைன் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, அதை ஒரு பிளாக் செயினில் ஆட் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனையும் செக் பண்ணுறதும் அவங்களோட வேலை தான். மைனர்ஸ் இல்லாமல்
பிட்காயினோட டிரான்சாக்ஷனோ பிட்காயினோட எக்ஸ்சேஞ்சோ பாசிபிள் கிடையாது. ஸோ அதன் மூலியம் அவங்க வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸை வந்து சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்களே 6.5% தான் உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப நெக்லிஜிபிளான அமௌண்ட் ஆச்சே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, 2140ஆம் வருஷம் அந்த 6.5% இன்கம் ஆனது எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டைமில் பிட்காயினோட வேல்யூ வந்து ட்ரெமெண்ட்ரஸாக ஏறி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் அப்படிங்கிறது பரவலாக பேசப்படுது. நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. சில கம்பெனிஸும் அவங்களோட டிரான்சாக்ஷனில் வந்து பிட்காயின்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச்செல்லாம் அடிபட்டுட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலாரிட்டி அதிகமாக more people are getting attracted to Bitcoin. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் அதிகமாகிறதுக்கான கிளியரான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அதிகமாகும் போது டிரான்சாக்ஷன் ஃபீஸும் வந்து பல மடங்கு ஏறும். இன் மை ஒப்பீனியன், ஒரு இன்வெஸ்டர் கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது, அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஏன்னா அது எந்த அளவுக்கு பல மடங்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு இன்வெஸ்டரோட பணத்தையும் சாப்பிட முடியும். ரீசெண்டாக வந்த பபிள் பர்ஸ்ட்டில் இதை பற்றி நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்குற பணத்தை இந்த மாதிரியான ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் போடுறது வந்து சரியான டெசிஷனாக இருக்காது. ஆனால் நம்மக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபண்ட் இருக்குன்னா அதை வந்து நம்ம துணிஞ்சு ரிஸ்க் எடுக்க இஷ்டம் இருந்தால் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.